ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் NMK. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லைனிங் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸ் எப்படி தைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் பீஸோட மெயின் பீஸ் இருக்கு இல்லையா, மெயின் பீஸோட நல்ல பக்கத்தை போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே லைனிங் பீஸை போட்டு கழுத்து சைடு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிக்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கோங்க. இருங்க, தையல் போட்டுட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தையல் போட்டாச்சு, 1/4 இன்ச்சு தையல் போட்டாச்சு. இனி வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டி கட் போட்டுக்கிட்டு நம்ம அப்படி திருப்பி படிமான தையல் போடணும். இதை போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி கட் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம திருப்பும் போது படிமான தையல் போடும்போது துணி கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி சுருக்கமாக வரும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு கட் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்தோம் இல்லையா, அந்த கட் கொடுத்துட்டு துணியை வந்து இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டு லைனிங் பீஸோட ஓரமாக ஒரு படிமான தையல் போடுங்க. தையல் போடும்போது ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க. ஏன்னா தையல் பிரிஞ்சிரும். நீங்கள் ஃப்ரண்ட் பேக் போடாமல் போட்டிங்கன்னா தையல் பிரிஞ்சிரும். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒவ்வொரு தையலுக்கும் ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க. இதோ பாருங்கள், படிமான தையல் போட்டாச்சு. லைனிங் பீஸோட ஓரமாக போட்டாச்சு பாருங்கள். இனி இது அப்படியே உள்பக்கமாக திருப்பி இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே அது உள்பக்கமாக லைனிங் பீஸ் வந்து அப்படியே உள்பக்கமாக திருப்பி இன்னொரு படிமான தையல் போட்டுருங்க ஓரமாகவே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், படிமான தையல் போட்டாச்சு. இனி அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கணும். 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டு சுற்றி ப்ளவுஸ் பீஸை சுற்றி 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி 1/4 இன்ச்சு தையல் போட்டாச்சு. சுற்றி 1/4 இன்ச்சு தையல் போட்டாச்சு. இனி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதே மாதிரி அந்த பீஸையும் தைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பீஸும் தைச்சாச்சு. தைச்சி சுற்றி 1/4 இன்ச்சு தையல் போட்டாச்சு. இனிமேல் டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். டாட் பிடிக்கிறதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி 2 சைடு டாட்டும் 2 பக்கம் டாட்டும் இது ஒன்று போல் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இதை பாருங்கள், இந்த டாட்டும் அந்த டாட்டும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு ஒரு தையல் போடுங்க. கரெக்டாக எடுத்துக்கிட்டு தையல் போடுங்க. ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க. ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், டாட் போட்டாச்சு. இப்போ இந்த சைடு டாட் போடுறதுக்கு இந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லையா, அந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லையா, அந்த கழுத்து பகுதியும் இந்த கடைசி எண்டையும் சமமாக மடித்து வச்சுக்கிட்டு சமமாக மடிச்சுக்கோங்க. சமமாக மடித்து வச்சுட்டு தையல் போடுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாட் பிடிச்சாச்சு. இப்போ இந்த டாட் பிடிக்கிறதுக்கு கழுத்து பகுதி இருக்குது இல்லையா, கழுத்து தைச்சோல்லையா, அந்த கழுத்து பகுதியும் கீழே இருக்க அந்த பீஸும் ரெண்டும் ஒன்று போல் சமமாக வச்சுக்கணும். சமமாக வச்சுக்கிட்டு 3 இன்ச்சுக்கு ஒரு டாட் பிடிங்க. சமமாக வச்சுக்கிட்டு 3 இன்ச்சுக்கு ஒரு டாட் பிடிங்க. தையல் போடும்போது ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க. ஒவ்வொரு தையலுக்கும் ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க. தையல் ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க. 2 தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சைடில் இருக்கிற டாட் பிடிச்சாச்சு. இப்போது ஹேம் கோல் பக்கம் இருக்கிற டாட் எப்படி பிடிக்கலாங்கிறத பார்க்கலாம்.
அது வந்து லைன் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, வைங்கக்கா. பாருங்கள், நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதை இப்படி மடித்து வச்சுக்கிட்டு மேலே ஒன்று போல் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு 3 இன்ச்சுக்கு ஒரு டாட் பிடிச்சிருங்க. ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. தையல் போடும்போது ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி அந்த சைடு டாட் எப்படி பிடிக்கிறாங்க அதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த பீஸும் தைச்சாச்சு. கப்பு நல்லா வந்திருக்கு. இனி அடுத்த வீடியோவில் எப்படி பட்டி பீஸ் தைக்கலாங்கிறத பார்க்கலாம்.